வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஹியூமன் ஹண்டிங் கிங். ஓகே சொல்றாரு. இது ஒரு 24 hours கேம். இதுல ஹீரோ ஜெயிச்சார்னா $24.5 மில்லியன் அவருக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ஒரு பொண்ணு வந்து, டைன்ஸ் உங்களை சார் கூப்பிடுறாங்க. இந்த படத்துல ஹீரோடைய பேரு டார்ச் டைன்ஸ். இங்க எதுக்காக வந்திருக்காருன்னா கடன் கேட்டு வந்திருக்காரு. உள்ள போயிட்டு ஒருத்தனை பாக்குறாரு. இவன் பேரு நம்ம வெல்ல முடியும்னு வச்சுக்கலாம். ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, எங்க அப்பா ஒரு கார் மெக்கானிக், இந்த ஊர்ல தான் ஃபேக்டரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வெல்ல முடிக்காரனும் அவனுடைய பேக்ரவுண்ட் சொல்லிட்டு, இப்பதான் உன்னுடைய மெடிக்கல் ஃபைலை பார்த்தேன். உனக்கு நிறைய பண கஷ்டம் இருக்கு, லக்கும் கை கொடுக்கல, உன்னுடைய நிலைமையை நினைச்சா வருத்தமா இருக்கு டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு தலைவலி. ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு, இந்த தலைவலி ரொம்ப நேரம் இருக்காது, உடனே போயிடும். எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு, பணம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன். அப்படி வாழ்ந்தா பிறக்க போற என் குழந்தைய பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வெள்ள முடிக்காரன் சொல்றான், என் கம்பெனியில ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. நீங்க என்னுடைய பில்டிங் வச்சுக்கிட்டு லோன் கொடுக்க முடியுமான்னு ஹீரோ கேட்க, அந்த பில்டிங்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அதை வச்சு லோன் கொடுக்க முடியாது. அதே சமயம் உனக்கு வேற கேன்சர், என்னால உதவ முடியாதுன்னு வெள்ள முடிக்காரன் சொல்ல, ஹீரோ அதுக்கு வேற எதனா வழி இருக்கா? அதுக்கப்புறம் தான் வெள்ள முடிக்கார மெயினான விஷயத்துக்கே வரான். என்னால உனக்கு உதவ முடியும், ஆனா நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த உலகத்துல எனக்கு நிறைய பணக்கார கிளைண்ட் இருக்காங்க, அவங்க பொழுதுபோக்குக்காக கேம் விளையாடுவாங்க. அது என்ன கேம்னா ஹண்டிங். இதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணா கோடி கணக்குல பணம் கிடைக்கும்னு ஆசை தோன்றான். இது என்ன விலங்கு வேட்டையாடுற கேமா, அந்த கேமா இந்த கேமான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, வெள்ள முடிக்காரன் சொல்றான், இது நிஜமான மனித வேட்டை கேம். ஹீரோ இதுக்கு ஒத்துக்காம கிளம்பி போக பாக்குறான். அப்ப வெள்ள முடிக்காரன் குடும்பத்தை பத்தி பேசி குழப்பி விடுறான். குழப்பத்துல நின்னுட்டு இருக்க ஹீரோவை காமிச்சிட்டே இருக்காங்க. இப்ப தாங்க டைட்டிலே போடுறாங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். முன்னாடி நாள காமிக்கிறாங்க. ஹீரோ ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அதே தலைவலி வருது. தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு அவருக்கு வந்த நோட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. நிறைய கடன் வாங்கி இருக்காரு போல. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒய்ஃப் எழுப்பி, நீ இதை சாப்பிடு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, உடனே ஹீரோவுடைய ஒய்ஃப், இப்ப இருக்கிற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல டாச், கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அங்க கட் பண்ணி இன்வெஸ்டரை போய் ஹீரோ பாக்குறாரு. லாபம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ வேற எதனா ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஃபேமிலியும் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஒரு பார்ல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ எஸ்கியூஸ் சொல்லிட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காரு. பின்னாடியே ஃப்ரெண்டும் வரான். என்னாச்சு டைன்ஸ், ஏன் வெளியே வந்து நின்னுட்டு அப்படின்னு கேட்க, பண தேவை அதிகமா இருக்கு, என்னால ஒன்னும் பண்ண முடியல, உன்னுடைய சேவிங் வேற அந்த பில்டிங்ல போட்டுட்ட. அப்ப ஃப்ரெண்டு சொல்றான், நீ பணத்தை இழந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா, ஏன்னா நீ என்னுடைய நண்பன், உன்னை விட இந்த பணம் பெருசு இல்லடா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, அடுத்த சீன்ல ஹீரோ கிளைண்ட் பார்க்க போக ரோட்ல மயக்கடிச்சிட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் பதறிக்கிட்டே ஓடி வந்து ஹீரோ பார்க்க, ஹீரோ எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் சிடி ஸ்கேனை காட்டி, உங்க ஹஸ்பண்ட் தலையில ஒரு பெரிய கட்டி இருக்கு, அதை சரி பண்ணணும்னா பெரிய சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வராரு. அப்ப ஒய்ஃப் இன்சூரன்ஸ் வச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ உங்களுக்கு 2 பேருக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டேன், எனக்கு நான் போட்டுக்கலன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவை தள்ளிட்டு வந்த வார்டு பாய் ஒரு கார்டு கொடுத்து, உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் தான் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உதவுவாங்க. அடுத்து ஹீரோ ஃப்ரெண்டு போய் பாக்குறாரு. அப்ப ஹீரோ புலம்புறாரு. சொல்லிட்டு டேபிள்ல இருக்கிறத தட்டி விட்டுட்டு ஃபீல் பண்றான். அப்ப கீழே விழுந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. ஹீரோ வெள்ள முடிக்காரனை பார்க்க வந்திருக்கான். அப்ப வெள்ள முடிக்காரன் சொல்றான், இது ஒரு 24 மணி நேரம் வேட்டை, ஒரு மணி நேரத்துக்கும் உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் விழுந்துகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் நீ தாக்கு பிடிச்சிட்டனா பணக்காரன் ஆயிடுவ. அப்படி இந்த கேம்ல நீ இறந்துட்டா கூட உன் ஒய்ஃபுக்கும் உன் பையனுக்கும் பணம் போய் சேரும், அவங்க நிம்மதியா வாழ்வாங்க. அதே சமயம் இந்த கேம் நீ வேணான்னு சொன்னாலும் இன்னும் 10 நாள்ல நீ இறந்துருவ. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த கேமுக்கு நல்ல ரன்னரை கண்டுபிடிச்சிருக்கோம். நீ இந்த ப்ரொபோசலை ஏத்துக்கிற பட்சத்துல நான் இந்த கேமோட ரூல்ஸ் சொல்றேன். இந்த கேமோட ஃபர்ஸ்ட் ரூல், ஒன்ஸ் நீ கமிட் ஆயிட்டனா வேணான்னு சொல்ல முடியாது, விட்டுட்டு போக முடியாது. செகண்ட் ரூல், இந்த சிட்டி உள்ள மட்டும்தான் இந்த கேம் நடக்கும். ஒன்ஸ் இந்த சிட்டியை விட்டு நீ போயிட்டனா உன்னை கொலை பண்ற வரைக்கும் இந்த கேம் முடியாது. இந்த கேமை பத்தி நீ போலீஸ் கிட்ட போனாலோ இல்ல யாருக்கிட்டையாவது சொன்னாலோ அது ஒரு வயலேஷன். அப்புறம் இந்த கேமுக்கு முடிவே கிடையாது, உன்னை கொல்ற வரைக்கும். இந்த கேம்ல நீயும் உன்னை வேட்டையாட போற 5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. உடனே ஹீரோ, பணம் எப்படி வரும்னு கேட்க, கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்ல $50,000 விழும். அதுக்கப்புறம் 1 hour ஒன்ஸ் $50,000 விழுந்துகிட்டே இருக்கும். அதுவே 20th hourல இருந்து $1 million விழும். கடைசியா உன் அக்கௌண்ட்ல விழுற பணத்தோட கிராண்ட் டோட்டல் $24.5 மில்லியன் ஹீரோ சொல்றான். இந்த புத்தி கூர்மை தான் உன்னை வின்னர் ஆக்க போகுது. இன்னும் ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஹண்டர்ஸ் உன்னை கிட்ட நெருங்கி வந்து தான் கொல்லுவாங்க. இந்த மொபைலை வாங்கிட்டு கொடுத்துருவோம். எவ்ரி 1 hour உன் அக்கௌண்ட்ல காசு விழுத்து இதுல தெரியும். அடுத்த 15 செகண்ட் நீ எங்க இருக்குன்னு ஹண்டருக்கு காட்டி கொடுக்கும். நீ கடைசி வரைக்கும்
இந்த செல்லை உன் கூட வச்சுக்கணும். அங்க விட்டு இங்க விட்டுன்னு சொன்னா அது ஒரு வயலேஷன். உன்னை தேடி கொல்ற வரைக்கும் இந்த கேம் முடியாது. அதே சமயம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, வெள்ள முடித்தலையும் இந்த கேமுக்கு உனக்கு ஓகேனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லி பாக்கெட்ல கார்டை வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ உன்னை நரகத்துல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு மீட்டிங்ல காமிக்கிறாங்க. இன்வெஸ்டர் கிட்ட அவருடைய பில்டிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் இன்வெஸ்டர் வானான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஹீரோ சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, ஒய்ஃப் வாக்கிங் போயிட்டு வராங்க. அப்ப ஹீரோவுக்கு இருக்கிற பிரச்சனையை நினைச்சு ஃபீல் பண்ணி கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வெள்ள முடி தலையனுக்கு ஹீரோ கால் பண்ணி கேமுக்கு ஓகே சொல்றான். அதே சமயம் ஒய்ஃபுக்கு மொத்தம் கொடுத்துட்டு நான் ரன்னிங் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள வரான். வெள்ள முடி தலையன் உட்காந்துட்டு இருக்க டேபிள்ல போய் உட்காடுறான். அப்ப வெள்ள முடி தலையன் சொல்றான், இன்னைக்கு சன்ரைசஸ்ல இருந்து நாளைக்கு சன்ரைசஸ் வரைக்கும் இந்த கேம் நடக்கும். பாக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வெளியேடுன்னு சொல்ல ஹீரோ பதட்டமா சொல்றான், நான் இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. அதுக்கு வெள்ள முடி தலையன், நீ பணம் இல்லாம சாவணுமா? நீ செத்ததுக்கு அப்புறம் உன் ஒய்ஃபும் உன் புள்ளியும் நடு ரோட்டில் நிக்கணுமா? உடனே ஹீரோ பர்ஸையும் டேப்லெட்டையும் கொடுக்க, டேப்லெட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ செக் பண்ணிட்டு கால் பண்ணி ஹீரோ அக்கௌண்ட்ல காசு போட சொல்றான். அதே சமயம் ஹீரோட வீட்டுல காமிக்கிறாங்க. குழந்தைக்காக ஒரு தொட்டில் வாங்கி வச்சிருக்காரு போல. அதை பார்த்து ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோடைய ஹார்ட் பீட் இருக்கு அதிகமாகிட்டே இருக்கு. அப்ப நரசிம்முடி சொல்றான், நீ ஒரு இடத்த இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹண்டர்ஸ் உன்னை பப்ளிக்ல கொல்ல மாட்டாங்க. அப்படி கொண்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா ஃபேக் ஐடியில அவங்க காலம் பூரா ஜெயில இருப்பாங்க. யாரையும் நம்பாத, ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல ஹீரோ ஹண்டர்ஸ்க்கு எப்ப சொல்லுவீங்கன்னு கேக்குறான். ஹண்டர்ஸ் இங்க தான் இருக்காங்க, மொத்தம் 5 பேர். இங்க இருக்கிறவங்கள யார வேணாலும் இருக்கலாம். கேம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு ஹீரோ கேட்க, டுயிங்னு ஒரு சவுண்ட். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே வந்து ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற பஸ் சேஃபா இருக்கும்னு நினைச்சு பஸ்ல ஏறான். அப்ப டிரைவர் டிக்கெட் கேட்க ஹீரோ கிட்ட காசு இல்ல, நான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன், டெய்லி இந்த பஸ்ல தான் வருவேன், ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்ல டிரைவர் ஓகே ஓகே சொல்லிட்டு போய் உட்கார சொல்றான். சீட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு தலைவலிக்குது போல. ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறான். பஸ் எடுக்க போறாங்க. உடனே ஒருத்தவங்க ஓடி வரான். பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல ஹீரோ யாருக்கும் நிப்பாட்ட வேணாம், எல்லாருக்கும் மணி ஆகுதுல, சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல டிரைவர் அதை கேட்காம பஸ் நிப்பாட்டி அந்த ஆளை ஏத்திக்கிறாரு. இப்ப யாருன்னு ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோவை நவுந்து உட்கார சொல்றான். ஹீரோ இவன் அண்டரா இருப்பானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நவுறான். பக்கத்துல உட்கார்ந்தவன் கையில இருக்க பொட்டியை திறக்க ஹீரோ பக்கத்துல இருந்தவனை தள்ளி விட்டுட்டு பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி இறங்குறான். எங்க ஓடணும்னு தெரியாம ஓடிட்டு இருக்கான். அதே சமயம் ஒய்ஃப் லேப்டாப்ல ஹீரோவுக்கு இருக்கிற பிரச்சனைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெயில் வருது. மெயில ஓபன் பண்ணி பார்க்க $50,000 கிரெடிட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு ஒய்ஃப் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அடுத்து நரசிம்முடிக்காரனுக்கு அவன் ஆள் கால் பண்றான். இவன் யாருன்னா இந்த கேம் எல்லாம் நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றவன். அப்ப சொல்றான், பக்கத்திலே ஒரு ஹண்டர் இருக்கான், இவன் ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டான் போல. உடனே நரசிம்முடிக்காரன் சிஸ்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்க அவனை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப பயந்து ரோட கிராஸ் பண்ண ஒரு டாக்ஸி வந்து இடிக்குது. கீழே விழுந்த ஹீரோ மறுபடியும் எழுந்து ஓடுறான். அப்ப நரசிம்முடிக்காரன் ஆளு அங்க நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மால் உள்ள போயிட்டு லிப்ட் உள்ள போறான். அப்ப லிப்ட் உள்ள அம்மாவும் குழந்தையும் இருக்காங்க. லிப்ட் க்ளோஸ் ஆகிற நேரத்துக்கு ஒருத்தவன் கையை நீட்டி உள்ள வரான். அவன் யாரை பார்த்தாலும் ஹண்டரான்னு நினைக்கிறான். அவனை ஹீரோ பதட்டமாவே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த ஃப்ளோர்ல 2 பேரும் இறங்கிடுறாங்க. லிப்ட் க்ளோஸ் ஆக பெருமூச்சு விட்டு அவனே பூஸ்டப் பண்ணிக்கிறான். கேடோர்ல யாரும் இல்ல, அதனால சாதாரணமா நடந்து வந்துட்டு இருக்கான். உடனே பின்னாடி லிப்ட்ல வந்தவனை காமிக்கிறாங்க. இவனும் ஒரு ஹண்டர் தான், நம்ம இவனை பூனைக்கண்ணன்னு வச்சுக்கலாம். கையில ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு ஹீரோவை தெருத்துறான். ஹீரோவும் எமர்ஜென்சி ஸ்டேர் கேஸ் வழியா ஓடி ஒரு இடத்த போய் நின்னுட்டு இருக்கான். பூனைக்கண்ண பின்னாடி வராதனால பக்கத்துல இருந்த ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு பூந்துக்கிறான். உடனே ஹீரோவுக்கு கதவு திறக்கிற சவுண்ட். பூனைக்கண்ணும் உள்ள வந்துட்டான். கோட்டெல்லாம் கைட்டி வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஃபேஸ காமிக்கிறாங்க. அவன் கண்ணுல ஒரு கொலவெறி தெரியுது. உடனே அந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு, மிஸ்டர் டைன்ஸ் ஆரம்பிக்கலாமா? உன்னை கொல்றதுக்கு ரொம்ப டஃப்னு சொன்னாங்க சொல்லிக்கிட்டே கதை வெட்டி உதைக்க ஹீரோ பயப்படுறான். அங்க இருக்க எல்லா ரூம்லயும் பார்த்துட்டு கடைசியா ஒரு ரூம் எதிர்க்க வந்து நின்னு, உன்னை இவ்வளவு ஈஸியா கொல்றது எனக்கு டைமும் மணியும் வேஸ்ட் சொல்லி கதை வெட்டி உதைக்கிறான். ஹீரோ பெண்ணை வச்சு நீட்டிட்டு இருக்கான். உடனே பூனைக்கண்ண நரசிம்முடி கால் பண்ணி, இந்த 1 hour கேமுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இங்க வந்திருக்கேன், எனக்கு கண்டிப்பா ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த அன்டில் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டைன்ஸ் சாரி சொல்லிட்டு போனை வைக்கிறான். பூனைக்கண்ண ஹீரோ குத்தலான்னு ரெடி ஆகுறான். சடனா ஹீரோ கதவை சாத்த பூனைக்கண்ண கதவுல இடிச்சு கீழே விழுறான். ஹீரோவும் வெளியே வந்துடுறான். பூனைக்கண்ணனும் எழுந்து பின்னாடியே ஓடுறான். நரசிம்முடிக்காரன் ஹீரோ வெளியே வந்ததை சிஸ்டத்துல பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ மாலோடைய லாபிக்கு வந்துடுறான். அப்ப அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப மணி 7:46. அதே சமயம் லொகேஷனை காட்டி கொடுக்குற கவுண்ட்டும் ஓடிட்டு இருக்கு. அதை எண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அதே சமயம் பூனைக்கண்ண லொகேஷனை பார்த்துட்டு கீழே ஓடி வர ஹீரோ திரு மூச்சுக்கிட்டு லாபில போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்தவன் ஹீரோ இடுப்புல கத்தி வச்சு சத்தம் போடாம என் கூட வா அப்படின்றான். ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு அவன் கூட போறான். இவன் பேரு சடாமுடின்னு வச்சுக்கலாம். அதே சமயம் பூனைக்கண்ணன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓடி
வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஒய்ஃபும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டைன்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கு, ஆனா டீலிங் முடிச்ச மாதிரி தெரியல, எனக்கு ஒரே சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சடாமுடி தலையும் எக்ஸலேட்டர்ல ஹீரோவை கூட்டிட்டு போறான். அதை பார்த்த பூனை கண்ணை எக்ஸலேட்டர் பட்டனை குத்தி ஸ்டாப் பண்ணிடுறான். உடனே சடாமுடி தலையனை ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஓடுறான். பின்னாடியே பூனை கண்ணனும் ஓடுறான். ஹீரோ மாலுக்கு வெளியில ஓடி வர அங்க நரசிமுடி தலைய ஆளு அங்க நின்னுட்டு இருக்கான். இவனும் ஹண்டர் நினைச்சு ஹீரோ குதிச்சு ஓடுறான். பின்னாடியே பூனை கண்ணனும் துரத்துறான். உடனே நரசிமுடி தலைய ஆளு நரசிமுடி கால் பண்ணி ஹீரோ 2 பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு ஓடிட்டான். நம்மால் பிரமாதமா விளையாடிட்டு இருக்கான். சரி நான் ஹண்டரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி போனை கட் பண்றான். பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஓடி வர ஹீரோ ஒரு சைக்கிள் குறுக்குல வந்து படிக்கட்டுல விழுந்துடுறான். எழுந்து பார்க்கும்போது பூனைக்கண்ணனும் அங்க வந்துடுறான். ஹீரோ அங்க இருக்கிற கதவை திறந்து பார்க்க கதவு லாக் ஆயிருக்கு. பூனைக்கண்ணனும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு பொறுமையா இறங்குறான். உடனே அங்க இருக்க போலீஸ்காரங்க பின்னாடி வந்து உனக்கு ஒன்னும் அடிப்படலையே? பூனைக்கண்ணன் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல நான் ஒன்னும் கேட்கல, மூக்குல அடிப்பட்டவனை தான் கேட்கறேன். ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல வந்து பூனைக்கண்ணனை நின்று பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடிட்டு இருக்கும்போது அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போறான். ஒரு சந்தில சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க சடனா சடாமுடி தலையை வந்து தள்ளுறான். ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். அவங்க கிட்ட இருக்க கத்தி எடுத்து போன வாட்டி பூனைக்கண்ணை காப்பாத்திட்டான். இந்த வாட்டி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி குத்த பாக்குறான். சடாமுடி தலையன் காலு சைக்கிள்ல மாட்டிக்குது. ஹீரோவும் எழுந்து ஓடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக அங்க பூனைக்கண்ணை நின்னுட்டு இருக்கான். ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்ல ஏற டோரும் க்ளோஸ் ஆகுது. பூனைக்கண்ணை கையில இருக்கிறத வீச ட்ரெயின் கண்ணாடியில குத்தி நிக்குது. ஹீரோவும் டயர்டா இப்ப உட்கார அங்க இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சடாமுடி தலையனும் பூனைக்கண்ணனும் ரயில்வே ஸ்டேஷன்ல முறைச்சுக்கிறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் ஹீரோ கொல்ல போறாங்கன்னு 2 பேருக்குள்ள போட்டி. அடுத்து நரசிமுடி தலையனை காமிக்கிறாங்க. சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே நம்மால் 2 தடவை அல்வா குத்துட்டான். இப்ப அவன் ட்ரெயின்ல பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்றான். இது வரைக்கும் 2 ஹண்டர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க மக்களே, இன்னும் 3 ஹண்டர்ஸ் இருக்காங்க. இந்த படத்தோடைய கண்டினியூவை பார்க்கணும்னா சைட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நன்றி, வணக்கம்.